வணக்கறங்க. நன்றாக இருக்கிறாயா? நல்லா நகரங்க. என்னது ஒரு பக்கமா வேலை பண்ணிட்டு இருக்கிறேன்? இல்ல நல்லா இருக்கிறேங்க. நன்றாக இருக்கிறாய். அப்படி சொல், அப்படி சொல். வாதி இருக்கிறீங்க? ஆனந்தத்தில் இருக்கிறேனடா நான். இனிப்பா? ஆமா. சரி 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 சரி. சரிங்க. மறுபடியும் ஏன் வந்துச்சு? ஆண்டா ஏன் பண்ணி காட்டுறீங்க? படா பட பைத்தியக்கார புத்தி கட்டவடி. நானா? குருவே, சபைக்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள். சபைக்கு வணக்கம். சபையில் அமர்ந்திருக்கும் சான்றோருக்கும் சான்றோருக்கும் சரி சபையோர் அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய கலைக்குழுவின் கலைவாணி நாடக கலைக்குழுவின் சார்பாக ஹரிதா சொன்னுசாமி நம்முடைய சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள். எல்லோருக்கும் வணக்கம். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் அருமையான சங்கமாகிய SMK ஆமா நண்பர்கள் குழு அவர் சொத்து இருந்து நமக்காக 20 ரூபாய் வாரி வாரி வழங்கி இருக்கிறார். உண்மை. மரியாதைக்குரிய இன்னும் யார் சொன்னாங்க? அப்படியாப்பட்ட அருமையான தங்கங்கள் எந்த ஒரு குறைவில்லாத நாளுக்கு நாளாக வேலுக்கு வேலாக எண்ணமெல்லாம் ஈடேறி சின்ன தம்பி 10 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய குடும்பமானது எந்த ஒரு குறையில்லாம் வீடோடி காலமான அவசியம். நன்றி வணக்கம். இந்த சமயத்திலே நான் வந்திருக்கும் பொழுது இன்று நடத்தக்கூடிய நாடகம் இன்னைக்கு நடத்துறது பாஞ்சாலி சபதம். அப்படி சரி இந்த பாஞ்சாலி சபதம் எடுத்துக்கூடிய நாடகத்தில் நான் வந்திருக்கிறேன். நீங்க யார்? உங்க பேர் என்ன? நாடு நகரம் என்ன? என்னிடத்தில் ஏதாவது தப்பு ஏறு மாறி ஏதாவது பேசினார் கருத்து சாபத்தை கொடுத்து விடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். சாபத்துக்கா? சாபத்துக்கு கொடுப்பீங்களா? வைத்தியக்காரா சாபம் கொடுத்து விடுவேன். ஐயோ வேணாம் சாமி, ஒரே பொண்ணடிக்கா ஒரே புருஷன். நான் பெரிய மந்திர தந்திர மாலா மாயாஜாலம் கால் சொல் ஒரு சொல் ஒன்று சொல் இப்படியாப்பட்ட கோடி விட்டு கோடி போய் மந்திர மந்திரங்கள் கொண்டு வந்தவர்களா? ஆனா ஊடு விட்டு ஊடு போதுறதா உழுது? கோடி விட்டு கோடி போய் மந்திர தந்திரத்தை கட்டு வந்தவன். மந்திரம் கட்டவர். ஆமா. சரி சரி சரி. அப்படி என்னுடைய நாடு என்ன? என்னுடைய நகரம் என்ன? உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் என்ன? நான் ஆண்டு வரக்கூடிய தேசமோ இதோ தவமல தேசமோ எனக்கு சொந்தமான நாடு. தவமல தேசம். ஆமா. அந்த தவமல தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் தான் மாவன் ஜெகனிராஜன். தவமல தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சகுனிராஜன் உங்க பேரு? உங்க அப்பா அம்மா யாருங்க? என்னுடைய தாயார் யார்? தந்தை யார் யார்? கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் சொல்லட்டுமா? சொல்லுங்க. சுகுணவள்ளி. என் தந்தையாரோ வேதராஜன். சுகுணவள்ளிக்கும் வேதராஜனுக்கும் அள்ளி செல்லமாக நாங்கள் எத்தனை பேர் தெரியுமோ? நாங்கள் 104 பிள்ளைங்களா? ஆமா.
என்னங்க ஆச்சரியம். எப்படி அதாவது ஒரு புள்ள பிறகுறதுக்குள்ள படாத பாடுபட்டு அவசியப்பட்டு கெட்ட, அதாவது சீரழிச்சு கஷ்டப்பட்டு பல ஆஸ்பத்திரிக்கு போய் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் செலவு டாக்டருக்கு ஊசி போட்டு டாக்டர் ஊசி போடுறோம். டாக்டர் கிட்ட அப்படி இல்லடா, உங்க அம்மா 104 பிள்ளைகளை பத்தி இருக்காங்களே. அடி அப்பா, உங்க அம்மாளுக்கு பெருசு. ஏய் குடும்பம் பெருசுடா. குடும்பம் பெருசு. ஆமா. இதோ நீங்கள் எல்லாம் தேவர் பிண்டம், நாங்கள் எல்லாம் ரிஷி பிண்டம். அப்படியா? சரி சரி சரி. நீங்கள் எல்லாம் மனுஷங்க, நான் வந்து பேய்ங்களா? ஏய் ரிஷி பிண்டம்டா. ஓ, ரிஷி பிண்டம். ஆமா சரிங்க. அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே 104 வேலை இருந்தாலும் இதோ அழகிய பெண் குழந்தை ஒன்று. அது யாரு? காந்தாரி. காந்தாரி. ஆமா. உங்க தங்கச்சியா? அக்கா. அக்காவா? சரி சரி சரி. அப்படியாப்பட்ட 104 பேர்கள் இருந்தாலும் இப்பொழுது நான் மட்டும் தான் இருக்கிறேன்டா. நான் மட்டும் தான் இருக்கிறேன். ஏன் அண்ணன் தம்பி 103 பேர் என்னாச்சு? 103 பேர்களும் மாண்டு வடிந்து விட்டாரடா நண்பா. என்ன பாவம் பாவம், என்னை விட மிகவும் அழுகுறான். அவ்வளவு என் மேல ஏண்டா சிரிக்கிற மாதிரியே தெரியுது. அழுகுறியா? அண்ணன் தம்பி 103 பேர் செத்து போயிட்டாங்களா? ஆமாடா. ஐயோ செய்வது அப்பா. அந்த 103 பேரும் ஆண்டுமணியா என்ன காரணம்? என்ன காரணம்? ஏய் எதனால செத்தாங்க? ஈஸ்வராகவட்டவன். கொரோனாவா? ஏய் எதனால செத்தாங்க? ஈஸ்வரனாகவட்டவன் என்ன செய்தான்? அந்த ஈஸ்வரன் தன்னுடைய இதோ திருதராட்டினுக்காக, அந்த திருதராட்டினுக்காக சீக்கிரமாக ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்யணும். சரி. ஏன்னா திருதராட்டினுக்கு கண்கள் தெரியா. ஓ, கண் தெரியாது குருடன். குருடனை போய் யாராவது கட்டிக்குவாங்களா? யாரும் கட்டிக்குவா? அப்படி தந்திரமாக இது தந்திரம் செய்து என்னுடைய அக்காளாகிய காந்தாரியை சிறையெடுத்து போய் விட்டார்கள். அப்புறம் விடுவியாமா? நாங்கள் படையெடுத்து போடும். அப்படி படையெடுத்து போன எங்களை இதோ அடித்து உதைத்து சண்டையில தோற்கடித்து எங்கள் அடிமை செய்து விட்டான். சிறைச்சாலையில போட்டனை. அதனாலே அன்று நாள் முதலாக சிறைச்சாலையில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு தொட்டாங்குச்சி கூழ்தானடா கொடுத்தார்கள் ஒரு மனிதனுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தொட்டாங்குச்சி கூழ் எப்படிங்க பார்த்தோம்? பத்துமாடா. அதனாலே அந்த தினத்திலே நாங்கள் எத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து நம்ம யாராவது ஒருவன் உதவியோடு இருக்கணும். இவங்களுக்கு பலிக்கு பலி வாங்கணும், பலி எடுக்கணும். ஆமா. அப்படி என்று பார்த்தால் இதோ மந்திர தந்திரத்திலும் தலைத்திறந்தவனாக கூடிய ஜெகனிராஜன் தான் தம்பியாகிய ஜெகனிராஜன். இப்படி நாங்கள் இருக்கும் பொழுது மாண்டு மடிந்து விட்டால் நீ ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான். நீ ஒருவன் எப்படியாவது இருந்து அத்தனை பேரையும் கொல்லணும். அப்படி என்று என் சிறைச்சாலையே என் தந்தையோடு எங்களையுமே சிறைச்சாலை வைத்தார்கள். சரி. அந்த சிறைச்சாலையை போட்டு அடித்துடனே ஏண்டா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாண்டு மடிந்தார்கள். யாரும் அண்ணமாருங்க. ஆமா. கடைசியாக என் தந்தையார் சாகும் தருவாயிலே மகனே ஜெகனி இதோ என்றிருந்தாலும் இந்த துரியோதனன் கௌரவ படையானது அழிந்தே ஆக வேண்டும். சரி. அது உன்னுடைய கையில. ஆனால் உன் ஒருவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இதோ நாகம் சாகும் தருவாயிலே நான் செத்த உடனே இதோ என்னுடைய விழா எலும்பை பிடித்து தருகிறேன். அப்படி விழா எலும்பை ஒரு தாய கட்டைகளாக செய்யும். சரி. அந்த தாய கட்டைகள் வைத்துக் கொண்டு உன் மந்திர தந்திரத்தை உன்னோடு வைத்துக் கொண்டு தக்க தருணத்தில் அந்த தாய கட்டைகள் உனக்கு கை கொடுக்கும் என்று சொன்னார்கள். ஓஹோ, உனக்கு உதவும். ஆமா, கேக்குறது கொடுக்கும். ஆமா. அப்படி எல்லோரும் மாண்டு மனித காரணத்தால் நான் என்ன செய்யலாம்? இந்த கௌரவை அளிக்க வேண்டும் என்றால் ஒருவனால் முடியுமா? முடியாது முடியாது. ஆமா. என்ன செய்ய? அதனால சூழ்த்து செய்ய வேண்டும். எப்படி சூழ்த்து செய்ய வேண்டும்? தந்திரத்தை மனதிலே உள்ளே பகை வைத்துக் கொண்டு உறவாட வேண்டும் வெளியே. ஓ, உதட்டில் உறவு. அப்படியாப்பட்ட அன்று நாள் முதலாக இந்த நாள் வரைக்கும் திருதராட்டினிடத்திலே நான் ஒரு மந்திரியாக வேலை செய்து கொண்டிருக்கீங்க. அவனுக்கு சர்வ சாதாரணமாக அவன் என்ன சொன்னாலும் சரி சரி தலையாட்டிக்கிட்டு நான் இருந்தாலும் சரி. அப்பொழுதுதான் இப்படி எப்படியெல்லாம் நாம் சித்திரவதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அப்பொழுது பாண்டவர்களாகட்டும் ஐவர்கள்
இவர்களோ 99 பேர் கௌரவர்கள், சரி. துரியோதனாதிகள். இப்படி இருக்கும் பொழுது இருவருக்கும் எப்படியாவது நாம் வகை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி 10 வயது 5 வயது அண்ணன் தம்பிகள், 10 வயது பங்காளிகள், பங்காளியாக இருந்தவர்கள் பகையாளியாக மாறிவிட்டார். மாத்தியது யாரு? நான் தான். ஓஹோ, ஆமா. அதான் ஒரு சின்னஞ்சிற விளையாட்டிலே இருந்து எடுத்தது. எங்கு பார்த்தாலும் அந்த பாண்டவர் ஐவராஜாக்கள் தான் விளையாட்டு போட்டிக்கு போனாலும் அவங்களுக்கே முதல் பரிசு. அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஆமா. இதை வைத்து அவருடைய நெஞ்சிலே இதோ நெஞ்சிலே விஷத்தை கலந்து விட்டு அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு பகையை உருவாக்கிட்டீங்க. ஆமா. அந்த பகையானது இப்பொழுது எவளை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. யாரு? துரியோதனனுக்கு. அந்த பாண்டவரை கொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனால் நாடு கேட்டார்கள், நாடு கொடுப்பார்களா? எப்படி எப்படி? இந்த நாடு, நகரம், சொத்து, சுகம் எல்லாமே எனக்குத்தான் சொந்தம்னு சொல்லி யார் துரியோதனாகப்பட்ட மனசிலேயே மனக்கோட்டை கட்டிட்டு இருந்தான். என்ன பண்ணாங்க? அப்பொழுது என்னிடத்தில் வந்து கேட்டான், ஆமா இப்படியே இருந்தா எப்படி மாமா? இந்த நாட்டுக்கு நான் ஆளணும். நான் என்னுடைய மணிமங்கலம் தரித்து இந்த உலகம் 56 தேசத்தை நான் ஆளணும் மாமா. அப்படியாப்பட்ட நான் ஆள வேண்டும் என்றால் நாடு எனக்கு சொந்தமாக வேண்டும் இல்ல, அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது நான் சொன்னேன், அப்படி நாட்டை பிரிக்க வேண்டும். அப்படி பிரித்தால் 99 பேருக்கு 99 பாகம் உங்களுக்கு வரும். அந்த பாண்டவர் ஐவராஜாக்கள் அவங்களுக்கு 5 பாகம் தான், 5 பங்கு தானே போகும். அப்படி என்று நினைத்து குரு பெரியோரிடத்தில் சொல்ல அந்த குரு பெரியோர் என்ன தெரியுமா செய்தார்கள்? இதோ விதுர்ணன் எப்படி திருதராட்டியன் பாண்டுமகாராஜன், இந்த திருதராட்டியன் பாண்டுமகாராஜன் விதுர்ணன் 3 பேர் இருக்கும் பொழுது திருதராட்டியன் ஆகப்பட்டவன் இதோ கண்கள் தெரியாது. சரி. பாண்டவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேருக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு இவங்க 5 பேர், இவங்க 99 பேர். அப்படி இருக்கும் பொழுது விதுரனுக்கு நாடு நகரம் வேண்டாம், அந்நியாசத்தை மேற்கொண்டார். சரி. விதுரராஜன் அப்படி நாட்டை பிரிக்கும் பொழுது என்ன ஆனது? உடனடியாக அந்த குரு பெரியோர்கள் பாண்டவருக்கு பாதி நாடு, கௌரவருக்கு பாதி நாடு, கரைப்பாதையாக விரித்து விட்டார்கள். 5 பேத்துக்கு பாதி நாடு, 100 பேத்துக்கு 99 பேத்துக்கு பாதி நாடு. ஆமா. அப்படி பிரித்த உடனே மீண்டும் பகை இன்னும் அதிகமானது. ஓஹோ. அந்த நாட்டை பிரித்துக் கொண்டு இதோ காண்டாமணத்தை காட்டினாலும் சும்மா விட்டார்களா? அந்த காண்டாமணத்தை எரித்து இந்திரனை துணை கொண்டு இந்திர பிரசவண்டத்தில் கூடிய நாட்டை ஒப்பந்தம் செய்து விட்டார்கள் பாண்டவர்கள். யார்? பாண்டவர்கள். சரி. அதனாலே அந்த பாண்டவராகப்பட்டவர் இந்திர பிரசத்தை கட்டி அதுக்கு திறப்பு விழா. சரி. அப்படி செய்யும் பொழுது துரியோதன கூட்டிட்டு போனா அங்க போய் பார்த்தா இந்திர லோகம் போல் ஜொலிக்கிறதடா. ஓ, அஸ்தினாபுரத்தை விட இந்த அது ரொம்ப அழகா இருக்குது. இன்னும் பகையாக மாறிவிட்டது. அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக நான் உறவாடி அந்த திரியனை உறவாடி கெடுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆண்டான் நடுவீட்டு குத்து விளக்கு அவனுக்கு. குத்து விளக்கு? ஆமா. அதாவது தாய் மாமன் நீங்க சொன்னாரு. அப்படியாப்பட்ட அந்த நடுவீட்டு குத்து விளக்கு வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று கேட்டா மாமனை கேட்டா போதும். சரி. நான் என்ன சொன்னாலும் அதை செய்வான். அப்படியா? ஆமா. நீ எதுக்காக வந்த? அவரு தான் உங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. உங்களை கூட்டி வர சொன்னாரு. போகலாம்.